ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழில் தான் காட்டுறாங்க. தமிழ் வந்து அவங்க அம்மா வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கவும், அப்புறமா பார்த்தோம்னா அவங்களே வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ ஜானு வந்து கேட்டுட்ருக்குறாங்க, என்ன தமிழ் அம்மா வீட்டிலேருந்து வாரி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் ஜானு அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ எதுக்காக வந்து இப்போ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர, நீ போய் படுக்க வேண்டியதுன்னு சொல்லும்போது, அப்போ தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை ஜானுமா எனக்கு வந்து மனசே சரியில்லை அப்படிங்கும்போது, எங்கள் பாரு தமிழ், இதுதான் உன்னுடைய வீடு, நீ நம்மளும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதுக்கு பிறகு வந்து நீ வந்து இது உன்னுடைய வீடுலன்னு சொல்லிட்டு நீ நினச்சிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து உன்னால் சிபியை வந்து மாற்றவே முடியாது. அதனால அதை மனசில் வச்சுட்டு நடந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகவும், அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழ் வந்து அவங்க ரூமுக்கு வராங்க. அப்போ சிபியை காணல. உடனே சிபியை தேடிட்டு இருக்கவும், அப்போ கரெக்டாக அங்கே சம்யுக்தா வராங்க. என்ன தமிழ், நீ வந்து அதாவது சிபியை தேடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே தமிழ் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு, சிபி வந்து என்னுடைய ரூமில் தான் இருக்கிறா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே தமிழ் வந்து அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சம்யுக்தா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் சிபி அப்பவுமே என் ரூமுக்கு வந்துட்டான், இப்போ என் ரூமில் தான் இருக்கிறான், நான் கூட சொன்னேன் அங்கே போக அப்படின்னு சொன்னதுக்கு அவன் போக மாட்டேன்னு சொல்லிட்டான், என்ன பண்ணுறதுக்கு, நீ காலம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கணும் போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்படியே வெறுப்பேற்றிக்கிட்டே அங்கே போகிறாங்க. அப்போ தமிழ் வந்து இன்னும் கொஞ்சம் அழுதுகிட்டே இருக்கும்போது அப்போ ஜானு திரும்பவும் வராங்க. என்ன தமிழ் என்னாச்சு அப்படிங்கும்போது அப்போ தமிழ் வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஜானு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன தமிழ் என்னாச்சுது, என்ன பிரச்சனையா, சிபி ஏதாவது ஒன்று சொன்னானா அப்படிங்கும்போது, அவர் வந்து ரூமில் இல்லை, அப்போ வந்து நான் வந்து அவர் எங்கேயோ வெளியே போயிட்டாருன்னு சொல்லிட்டு நான் தேடி நின்றுட்டு இருந்தேன். ஆனால் சம்யுக்தா வந்தா அவள் வந்து என்ன சொன்னான்னா, அவர் ரூமில் தான் வந்து அவர் இருக்காராம் அப்படிங்கிறாங்க. இது என்னால் எப்படி தாங்கிக்க முடியும், அவர் என்ன தான் வந்து என் மேலே கோபத்தில் இருந்தாலும் அவர் பண்ணுறதுனா வந்து பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்குது, நீங்கள் எதுக்காக எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க ஜானுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அழுதுட்டு இருக்கவும், அப்போ ஜானு வந்து சிரிக்கவும், உடனே அவங்க தமிழ் வந்து பார்க்குறாங்க, என்ன தமிழ் நீ அழுதுகிட்டு இருக்கிற, நான் சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறியா, இவன் என்னடா நம்ம அழுதுகிட்டு இருக்கும்போது இவன் சிரிச்சிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்குறியா அப்படின்னு கேட்கவும், உடனே தமிழும் வந்து அதுக்கு ஆமாங்கிற மாதிரிக்கு அவங்க பார்த்துட்டு இருக்கவும், நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழைச்சி அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா சிபி பார்க்கும்போது காரில் படுத்து அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தியா சிபி காரில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறா, அவள் சொன்னான்னு சொல்லிக்கிட்டு நீயும் வந்து இதை நினச்சி அழுதுகிட்டு இருக்கே அப்படிங்கவும், இதை பார்த்ததுமே வந்து அப்படியே வந்து தமிழ் வந்து ரொம்பவே வந்து கண்கலங்க அவங்க அழுது நின்றுட்டு இருக்கிறாங்க. சிபி எந்த அளவுக்கு நல்லவராக இருக்கிறாரு, ஆனால் நம்ம போய் வந்து அந்த சாம் சொன்னதுமே நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே சிபி அப்படின்னு அப்போ ஜான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ மாதிரி நீ புரிஞ்சுக்கோ, நம்ம மட்டும் வந்து இந்த மாதிரி வந்து இருந்தோம்னா கண்டிப்பாக போகிற வார எல்லாருமே நம்மளை இப்படி தான் வந்து பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும், நீ வந்து கண்கலங்கிட்டு இப்படி அழுதுகிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து நம்மளை இன்னும் வந்து அவங்கள விளையாட்டு பொருளாக நம்மளை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தியா சாம் வந்து உன்னை எந்த அளவுக்கு ஏமாத்திட்டு போயிருக்கிற, நீயும் வந்து இதை கேட்டுட்டு அழுதுகிட்டு இருக்கிற, இதுக்கெல்லாம் என்ன காரணம், நீ வந்து சிபி மேலே வந்து நம்பிக்கை வைக்கணும். இதுக்கு மேலே பார்த்தோம்னா சிபி வந்து உன்கிட்ட வரணும்னா அதை நீ தான் வந்து எல்லாமே வந்து ஏற்பாடு பண்ணணும். நீ இப்படியே இருந்து அழுதுகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்புறமா வந்து சம்யுக்தா இப்படி தான் உனக்கு ஒரு வேடிக்கை பொருள் மாதிரிக்கு அவள் ஆக்கிடுவா அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே வந்து அவங்க தமிழுக்குள்ள ஒரு ஆவேசம் பிறக்குது. ஆமாம் ஜானுமா சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நம்ம வந்து சிபி சாரை நம்ம எவ்வளோ அதாவது நம்ம அசிங்கமாக நினச்சிட்டோம், ஆனால் அவர் என்னன்னா வந்து காரில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு, ஆனால் அந்த சம்யுக்தா நம்மளை வெறுப்பேத்தினு சொல்லிக்கிட்டு அவள் இப்படிலாம் சொல்லிட்டு போயிருக்கிறாள் அப்படின்ட்டு உடனே தமிழும் வந்து அவங்க நினைக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அடுத்த நாள் ஆகுது. அப்போ சிபிக்கிட்டே தமிழ்கிட்டேயும் வந்து ஜானு வந்து கூப்பிடுறாங்க, இங்கே பாரு சிபி, நம்ம ஆஃபீஸில் இன்றைக்கி உங்கள் 2 பேருக்கும் வந்து அதாவது ஒரு சின்னதாக ஒரு பார்ட்டி இருக்குது, அதனால நீங்கள் 2 பேரும் வந்துடணும் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சிபி வந்து தமிழை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே பாருங்க ஜானுமா, பார்ட்டிக்கெலாம் இவ செட்டே ஆக மாட்டா, அது மட்டும் இல்லாமல் எங்கள் 2 பேருக்கும் என்னமோ சந்தோஷமாக கல்யாணம் நடந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் வந்து எங்களுக்கு பார்ட்டிலாம் ரெடி பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகவும், அப்போ உடனே வந்து அங்கே சம்யுக்தா வராங்க. என்ன சிபி இன்னைக்கு ஜானம்மா பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ வந்து கிளம்பலையே அப்படிங்கும்போது, இன்னைக்கு பாட்டியில் ஜானம்மாவையும் சரி தான் தமிழையும் சரி தான் அவமானப்படுத்தணும், அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டிக்கெல்லாம் இவ சரிப்பட்டே வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு என்ன தெரியும், பாட்டில் எப்படி நடந்துக்கணும் கூட தெரியாது, அவள் ஒரு கிராமத்து பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே வந்து இந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தமிழ் நின்று கேட்டுட்டு இருக்கவும், அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஜானுமாவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சிபி வந்து அதாவது தமிழில் ஒரு கிராமத்து பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்படிலாம் வந்து அவன் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சிபி வந்து அங்கே வந்துருந்தாங்க, ஆஃபீஸ்க்கு வந்துருந்தாங்க அந்த பார்ட்டி இருக்கிற இடத்துக்கு. அப்போ தமிழும் வந்து அவங்க புடவைலாம் கட்டிட்டு வரவும், உடனே வந்து சிபியும் சாமும் பார்த்தோம்னா அவங்க தமிழை வந்து அசிங்கப்படுத்தி அவங்க சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இவ பார்ட்டியா, பார்ட்டிக்கு எப்படி வந்திருக்கிறான்னு பாரு, பார்ட்டிக்குன்னா இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாடல் ட்ரெஸ் உடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. சம்யுக்தா இப்படி
வரணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுறதுக்காக போகவும் திடீர்னு பார்த்தோம்னா தமிழை காணாத மாதிரிக்கு இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தமிழ் வந்து அப்படியே மாடல் ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க. ஜானு வந்து தமிழை அழைச்சிட்டு வரவும் அப்போ பார்க்கும்போது தமிழ் வந்து அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க. இது கொஞ்சமே எதிர்பார்க்காத சம்யுக்தாவும் அவங்க சிபியும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மேலே வரக்கூடிய தமிழ் வந்து பார்த்தோம்னா அவங்க சாமை வந்து அப்படி தள்ளி விட்டுருந்தாங்க. தள்ளி விட்டதுமே சிபி கிட்ட நின்று அவங்க ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்போ சிபியோட கையை பிடிச்சி அவங்க ஆடிட்டு இருக்கவும் இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத வெண்பா, கணேஷ், அமுதா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. தமிழா இப்படி மாடல் ட்ரெஸ் போட்டுட்டு இந்த மாதிரிக்கு மாடலாக ஆடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் பார்த்தீங்களா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அமுதா வந்து கணேஷ்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த தமிழ் வந்து எப்படி வந்தா இப்போ என்னன்னா அவள் எப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா சம்யுக்தா அதிர்ச்சியோட நின்றுட்டு இருக்கிறாங்க. நம்ம சிபியோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கலாம், நம்ம அந்த பாட்டில் நம்ம தான் வந்து அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரிக்கு நம்ம இருக்கலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தா இவன் என்னன்னா வந்து இப்படி மாடல் ட்ரெஸ்ஸில் வந்து அசத்துவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. அது மட்டும் இல்லாமல் என்னமா இவ ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ஒரு பக்கம் பார்க்கும்போது ஜானு கிட்ட முத்தமா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜானுமா அந்த சம்யுக்தாவுக்கு நல்லாவே வந்து அதிரடியான அடியை கொடுத்தீங்க, அவள் முகத்தை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானு வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் சேதுவும் அப்போ வந்து அவங்க சிபியோட ஃப்ரெண்டும் அவங்களும் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க தமிழ் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்போது அப்போ சிபியோட அவங்க கையை பிடிச்சி அவங்க டான்ஸ் ஆடவும் சிபிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ சிபியும் வந்து தமிழ் கூட சேர்ந்து அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத அவங்க சம்யுக்தாவும் அதே மாதிரிக்கு வெண்பாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து வெண்பா கிட்ட கணேஷ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாத்தியாம்மா என்ன இருந்தாலும் சரிதான் அவங்க சிபியை கூட வந்து அவர் தமிழ் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறா, இவங்க 2 பேரும் போடக்கூடிய ஆட்டத்தை பார்த்து அப்படிங்கும்போது நீங்கள் பேசாமல் அமைதியாக இருங்கப்பா, இந்த பார்ட்டி முடியறதுக்குள்ளேயும் அவளை நான் அசிங்கப்படுத்தியே தீரும் அப்படின்னு வெண்பா ஒரு பக்கம் நினைக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சம்யுக்தாவை காட்டுறாங்க. இங்கே பார்ட்டி நடந்து முடியறதுக்குள்ளேயும் இவளை நம்ம ஏதாவது அசிங்கப்படுத்தியே தீரணும், அவ்வளோ இருக்கு முன்னாடியே இவளை நம்ம வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சம்யுக்தா வந்து நினைக்கிறாங்க. அவங்க 2 பேருமே வந்து தமிழை பழி வாங்கணும் இந்த பார்ட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானு வந்து அவங்க முத்தம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாரு அவங்க 2 பேரும் வந்து எவ்வளோ நல்லா அழகான ஜோடி பொருத்தமாக இருந்துட்டு இருக்கிறாங்க, சிபியோட மனசு சீக்கிரமாகவே மாறணும் அப்படிங்கவும் உடனே முத்தமாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நம்ம தமிழ் வந்து கூடிய சீக்கிரமே சிபி தம்பியோட மனசை அவன் மாற்றிடுவாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ஜானு வந்து சொல்கிறாங்க, எப்படியோ 2 பேரும் வந்து கூடிய சீக்கிரத்தில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மீனாவை தான் காட்டுறாங்க. மீனா இதெல்லாம் பார்த்துட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இவ என்னது இப்படிலாம் போட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு கிடக்குறா, இதில் வேற அத்தை வேற அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வேற எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் அப்போ அங்கே கணேஷும் அமுதாவும் வராங்க. உடனே அமுதா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாத்தியா மீனா அவ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு, ஆமா இந்த கூத்தெல்லாம் பார்க்கறதுக்கு தானே அங்கே வந்திருக்கிறேன், இந்த அத்தை இருக்காங்களே இவளுக்கு இப்படிலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களே இதெல்லாம் பார்க்கணுன்னு என் தலையில எழுதியிருக்குது, வேற என்னத்தை சொல்றதுக்கு, என் கணவர் மட்டும் நல்லா இருந்திருந்தாருன்னா இப்படிலாம் நடந்திருக்குமா என்ன, அவர் இப்படி இருக்கிறதுனால தானே இவங்க கைப்பிடியில நான் கிடந்து ஆட வேண்டியதான் இருக்குது, நான் ஏதாவது ஒரு முடிவெடுத்து சொன்னாக்கி உடனே வந்து என் வாயடைக்கிற மாதிரிக்கு எதையாவது அவங்க சொல்லிடுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மீனா வந்து இதெல்லாம் பார்த்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் வெண்பாவை பார்க்கும்போது கூல்ட்ரிங்க்ஸில் வந்து எதையோ கலக்கிற மாதிரி இருக்குது, இதை தமிழுக்கு கொடுத்து இந்த பார்ட்டியில் வந்து அவள் அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா இந்த மாதிரிக்கு வந்து ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் அதை பார்த்தோம்னா சமயத்து அந்த கூல்ட்ரிங்க்ஸை வந்து குடிச்சிருந்தாங்க. குடிச்சதுமே அங்கே வந்து ரொம்பவே வந்து அவங்க தகராறுலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனால பார்த்தோம்னா தமிழை அசிங்கப்பட வைக்கணும்னு சொன்ன இவங்க 2 பேருமே வந்து அதாவது சமயுக்தா இந்த மாதிரிக்கு அசிங்கப்பட்டு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே சிபி வந்து எரிச்சல் அடைகிறாங்க. என்ன சாம் பாட்டில் எந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது என்னன்னு தெரியலடா, நான் எதையோ வந்து குடிச்சேன், அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சதுலேருந்து எனக்கு இப்படி தான் வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கவும் அடுத்ததான் அங்கே வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க தமிழ் ஜானும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க.